வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, படுத்த படுக்கையாக பாவா லட்சுமண் லெஜண்ட் சரவணா ஓடி வந்து தந்த 2 லட்சம் வடிவேலினுடைய முடிவு என்ன? சோசியல் மீடியாவில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பாவா லட்சுமணனுக்கு சௌத்ரி மகனான நடிகர் ஜீவா மாதம் 15,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் தொடர்ந்து செலுத்தி கொண்டே வருகிறார். விஜயகாந்த் இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்கிறாது என பாவா லட்சுமண் சொல்வது நியாயமான வருத்தம்தான். விஜயகாந்த், விவேக், மயில்சாமி, மனோபாலா இவர்கள் இருந்திருந்தால் ஆளுக்கு 5,000 ரூபாய் 10,000 கொடுத்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படாத சூழ்நிலை இருந்திருக்கும் என்று பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள பாலாஜி பிரபு, பாவா லட்சுமண் தமிழ் சினிமாவில் தெரியாதவர்களே இருக்க முடியாது. சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி சார் கிட்டத்தட்ட 30-35 வருஷம் தொடர்ந்து மேனேஜராக இருந்தார். சௌத்ரி சாரோட எல்லா படங்களுக்கும் இவர்தான் மேனேஜர். பாவா லட்சுமண் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல ஹியூமர் சென்ஸோடு சிரித்த முகத்தோடு பேசுவார். தனக்கு அவரோடு இருந்த நல்ல பழக்கம் உண்டு. நான் பண்ண ஊதாரி படத்துக்கு ஒரு 4-5 நாள் காமெடி படத்தில் நடிச்சிருப்பார். அப்போது பல கதைகள் பேசி சிரித்தோம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரியிடம் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக தொடர்ந்து தயாரிப்பு மேனேஜராக பணிபுரிந்தார். சௌத்ரியின் எல்லா படங்களுக்கும் இவர்தான் மேலாளர். விக்ரமுடைய முதல் படமான புதுவசம் கதையை விக்ரமன் முதல்ல பாவா லட்சுமணிடம் சொன்னார். அவர்தான் சௌத்ரியிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார். அதேபோல் ஆனந்தம் கதையை வைத்து கொண்டிருந்த லிங்குசாமி பல தயாரிப்பாளர்களை பார்த்து கொண்டிருந்த போது பாவா லட்சுமண் பார்த்து கதை சொல்லிய பிறகுதான் அவர் சௌத்ரியிடம் அழைத்து சென்றார். நீ வருவாயா, ராஜகுமாரன், பூமகள் ஊர்வலம், ராசமதுரன் என முக்கிய பல பிரபலமான இயக்குநர்கள் பாவா லட்சுமணுடைய முதல் கதை சொல்லித்தான் சௌத்ரியை பார்த்தாங்க. அதாவது ஆர்பி சௌத்ரி அவர்களை பார்க்க வேண்டுமென்றால் பாவா லட்சுமணை பார்த்தால் தான் பார்க்க முடியும். அவரிடம் கதை சொன்னால் அது பிடித்திருந்தால் தயாரிப்பாளரும் சிபாரிசு செய்வார் என்று பல இவருடைய சந்திப்பிற்கு காத்திருப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. நடிகராக மாய் திரைப்படத்தில் வாமா மின்னல் என்ற வசனத்தின் மூலமாக பயங்கர வைரலமானார். அப்புறம் ஆனந்தம் திரைப்படத்தில் திருடனாக வந்து வேலைக்காரனாக இருக்கும் நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. 50க்கு மேற்பட்ட படங்களில் நடித்தார். சினிமாவில் எப்போதுமே பிஸியாக இருக்கும் மற்ற விஷயங்களை பற்றி சிந்தனை யோசித்திருந்தார். இப்போது திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனாலும் இன்று முதிர்ந்து வயது வரும்போது உடல் பின்னடைய வரத்தான் செய்யும். சர்க்கரை நோயினால் விரல் அகற்றப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். காசு பணம் சேர்த்து வைத்திருந்தால் நிச்சயமாக இப்படி ஒரு சூழல் வந்திருக்கிறாரு. சினிமாவில் இருக்கின்ற பிரபலங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த புகழ் அப்படியே இருக்கும் என்று நினைத்து சேமிப்பதை தவற விடுவாங்க. அன்றைக்கு கிடைக்கின்ற பணத்தை அன்றைக்கே செலவழித்து விடுவாங்க. இந்த சேமிப்பு இல்லாதான் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத நிலைமை வந்துவிடும். லெஜண்ட் சரவணன் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது உதவி செய்திருக்காங்க என்றால் அது பெரிய விஷயம்தான். அந்த நல்ல மனுஷனை பாராட்ட கூல் சுரேஷ் என்று உதவி செய்து வீடு வாடகைக்கு எடுத்து சாமான்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து தங்க வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஆனால் பாவா லட்சுமண் பலனடைந்து விட்டு இன்று உதவி கேட்டு பேசினால் நிறைய பேர் போன் எடுப்பதே இல்லை என்று வேதனையுடன் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. வடிவேலுடைய நகைச்சுவை மத்தியில் மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு அவர் தனிப்பட்ட திறமை மட்டுமின்றி பாவா லட்சுமண், போண்டாமணி, அல்வாவாசு போன்ற நடிகர்களுக்கு கொடுத்த ஆதரவும் டைமிங் மிக முக்கியமான காரணங்கள். அதனால்தான் ஒரு காலத்தில் நமக்கு துணையாக நண்பர்கள் இருந்த சக கலைஞர்கள் இன்று வறுமையில் கஷ்டப்பட்ட போது வடிவேலு தேடி சென்று உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பு பரவலாக உள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.